ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்குக்கூடிய சடன் மேரேஜ் வித் மை கோல்டு ப்ரொஃபஸர் அதோட பார்ட் 2 ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம். பார்ட் 1 வந்து நம்ம எப்படி பண்ணி போனாக்க, நம்ம ஜிம்மி வந்து அந்த டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன ஜோப் வந்து கேட்குறாங்க, பாரு நீ யாரை சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்லிட்டாங்க. ஆமா நீ யாரை சொல்லிட்டு நம்ம சின்ன ஜோப் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா கரெக்டாக ஸ்டெப்ல இறங்கி வந்திருப்பாங்க. பின்னாடி ஜங்க் வந்துட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, சின் ஜோப் அப்படி சொல்றாங்க. டக்குனு எடுத்து 1 செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் ஜங்கோட அம்மாவும் ஜங்கோட அம்மா வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கேரிங்காக பேசுவாங்க. முதல் தடவை அவங்க ஷவுட் பண்ணதும் ஜங்குக்கும் ஜவுக்கு ஒரு மாதிரி ஆட்டி ஜங்கு பாக்குறாங்க. அம்மா சொல்றாங்க. இப்ப நம்ம ஜங்கோட அம்மா தான் கிட்ட வராங்க. அங்க பாரு என்ன பண்ணுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, இந்த பையன் யாரும் தெரியலையா, நியூ வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான், அதை யாருன்னு கேட்டோம் சொல்றாங்க. ஓ அதுவும் அவ சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறாங்க. ஆண்டி நீங்க சொல்றாங்க, அங்க பாருங்க நியூவா வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்டு பேச மாட்டீங்களா, இப்படி அவங்க இப்படி கேட்பீங்க அப்படி கேட்கறாங்க. இப்போ சின்ன பாக்குறாங்க. ஆண்டி சொல்றாங்க. அங்க பாருப்பா சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காத சொல்றாங்க. இல்ல இல்ல நான் தப்பா எடுத்துக்கல சொல்ற ஜிம்மி சொல்றாங்க. இப்போ ஜாம் கூட பார்க்குறாங்க. இவன் பேர் ஜிமின் ஓகேவா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இவன் பேர் ஜிமின் ஓகேவா, ஜாம் கூட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஒயின் கட்டக்கு சேர்ந்து வெளில வர அவளுக்கு பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா இவன் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்தா ஜங்கோட ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி இவங்க யார் கேட்குறாங்க. இவங்களா, இவங்க வந்து ஜங்கோட பிரதர்லா ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கோட பிரதர்லாவா, ஆமாம் இவங்க 2 பேரும் ஜங்கோட பிரதர்லா, உனக்கு வந்து கோபுரம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சே ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ஜெவ் அப்படின்னு இருக்காங்க. ஹாய் சொல்லவே அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான், அவங்க கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஆமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஒயின் இருக்கா, ஒயின் நீ எப்போ வந்து அப்படி கேட்குறாங்க. ஆண்டி அது நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்தா சொல்கிறாங்க. அப்படியாம்மா எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி இந்த பாசம் சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட தேர்ட் சரியில்லை சரியா, எனக்கு 4th சரியில்லை தான் இப்போதைக்கு தேர்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. உண்மையாகவே ஜங்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்ட கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன். ஆமாம் என்னோட ஸ்டூடெண்ட் ஓகேவா, நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஏன் அங்கே பாருங்க ஹீஸ் மை ஒய்ஃப் ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜவு பார்த்துருக்காங்க. ஜவு நீ யாருக்குமே சொல்லாம ஜவு கேட்குறாங்க. அது சுச்சுவேஷனால மேரேஜ் பண்ணிட்டேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. அது எப்படி நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அதான் சொல்கிறேன் சுச்சுவேஷன் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெவ் புரியவே இல்லை என்ன இது இருக்குது ஆண்டி, ஜவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம வந்து இவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் இப்போ எப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜெமீன் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நான் போயிட்டு போக அப்புறம் ஃபுட் வந்து குக் பண்ணுறேன், நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜங்கு கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா தான் ஜங்கு சரி ஓகே மாசம் ஜெமீன் வாசல் அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்ன பாப்பா கேட்குறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் பாட்டுக்கு அந்த பையனை உள்ள விட்டுட்டீங்க சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுவோம் ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நம்ஜூன் ஷுகா டேங்க வந்துட்டும் அதுக்கப்புறம் பேசி சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா அவன் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் சரியா, அந்த பையனை போய் எப்படி விளையாட முடியும் கேட்குறாங்க. இல்லாண்டி அங்கிள்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி உண்மையாகவே இந்த ஆண்டி தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜவ பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டி சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே ஜங்கோட பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. யாராவது ஃபேக்காக மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்களா என்ன கேட்குறாங்க. ஜெவ போல பேசவும் இல்லை அது சொல்கிறாங்க. நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் சொல்லி போயிடுறாங்க. இப்போ வெயிட் பார்க்குறாங்க. மேடம் நாங்கள் அடிச்சு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் என்னோட ஹேண்ட்மேட் ஃபுட் கொஞ்சம் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ சின்ன கொஞ்சம் ஜோப்பு புரியல பையன் பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ என்ன ஜோப்பு திரும்பி பார்க்குறாங்க வயன் சொல்கிறாங்க. அப்போ ஜவுக்கு 100% லவ் பண்ணாங்களா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க 100% லவ் பண்ணாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. பாலா என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல ஓகேவா. நம்ஜிலாம் வந்துட்டு ஓகே நம்ஜின் அங்கிள் ஷுகா டேங்கெல்லாம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க ஓகே, பேசுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவும் மனசு வச்சுக்காத நீ வீட்டுக்கு போறியாஸ் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பார்ட்னர் வீட்டுக்கு ஓகே நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீ போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கிளம்பி போயிடுறோம். இப்போ சின்ன ஜோக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஏன் நடக்குது ஆண்டி எதுவுமே சொல்லாமல் அந்த பையனை உள்ள அனுப்புறாங்க. அது எப்படி ஜாம் கொஞ்சம் யாருக்கு தெரியும் மேரேஜ் பண்ணிக்க முடியும், நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலி அது எப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. கரெக்ட் அங்கிள் நம்ஜின் அதுக்கப்புறம் ஷுகா டேங்கெல்லாம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஆண்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், அவங்க யாரும் ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டி வந்து ஷவுட் பண்ணிட்டாங்க நம்மள வந்து சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஏன் எப்படி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியல ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஏன் பேசாமல் அவனை டேட் ஃபோன் சொல்லிட்டு வா சொல்லிட்டாங்க. பாரு அவங்க இப்போ வந்து ஒர்க் டென்ஷனில் இருப்பாங்க ஓகேவா, வெயிட்டிங்கில் இருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அவங்க டிஸ்டாக் ஆவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, நம்மளை கத்தி விட்டுருவாங்க, அது நம்மளுக்கு தான் கஷ்டம். நைட் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. வா ரூம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே ரூம் போயிடறாங்க. அவங்க புரியவே இல்லை. நம்ம கொஞ்சம் ஈவினிங் ஜங்கு தானே மேலே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. பாரு வீட்டில் எல்லாரும் நல்லவங்க தான் ஓகேவா சொல்கிறாங்க. உடனே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் உங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க ஓகேவா. நான் சாதாரண மேட்ச் பண்ணி கூட்டி வந்துருக்கேன். ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை ஓகேவா. அவங்களுக்கு ஸ்வீட்டான பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அப்பா அவங்க பிரதர்லாம் வந்துட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம போயிடுமா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறது போகிறதே புரியா இருக்காது அங்கே பாரு சொல்கிறாங்க. அப்படியே யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அம்மா நம்ம எதுக்கு உள்ளே நடந்துட்டு இருக்கோம் சொல்லி ஜிம் கேட்குறாங்க.
எனக்கு என்னோட ரூம் இருக்கிறது வந்துட்டு 3rd ஃப்ளோர் சொல்லிட்டாங்க. 3rd ஃப்ளோர் ஆமாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்பா அம்மா இருக்காங்க, 2nd ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம ஹேங்ஸ் இருக்காங்க, 3rd ஃப்ளோரில் என்னோட விட்டோம் சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் 3rd ஃப்ளோரே ஸ்பெஷல் தான் சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மின் ஜாங்குக்கும் 3rd ஃப்ளோர் போகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க. வாவ் ஜங்குக் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குது. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது ஒரு மாஃபியா வைப்பில் இருக்குது இது இப்படி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிக்குமா மாஃபியா? பிடிக்குமே ஜிம்மின் சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ ரூம் போல ரூம் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது ஜங்கு ரூம் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா திங்ஸும் ரொம்ப ஒவ்வொரு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்றுமே பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே அவன் டேஸ்ட்டுக்கு இது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே நல்லா இருக்குது ஜங்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாமுக்கும் சரி ஓகே நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பாலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அவங்க வரதுக்கு நைட் ஆகும் ஓகேவா அது வரைக்கும் ட்ரெஸ்லாம் இருக்கியா கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்முன்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிருப்பாரு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காரு. இப்போ ஜங்க் ஜிம் ஃபேஸுக்கு பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்க் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஐஸில் நோஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமின் ஜங்க் வெளில புஷ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜிம் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க ஜங்க் மேலே. எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க பெட் ரூம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு இந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்த பர்சன் யாரும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எனக்கு ஒரு பக்கா பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஓகேவா சொல்கிறாங்க. அது உனக்கு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் வேணா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று ஓகேவா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணலாமா சொல்கிறாங்க. ப்ளே பண்ணலாம். கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணலாமா கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம் 2 பேருமே க்யூட்டாக ஒரு மாதிரி இண்டிபெண்டாக இருக்காங்க. எனக்கு ஜிம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இதில் அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சோப் போட்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற ஹெச்சோ இது என் குழந்தை தான் பேசுதா அதனால் நம்ப முடியல. சின்ன வயசில் பார்த்து கூல் பண்ணி நடந்துக்கிறதுக்கு கூட நம்ப முடியல. நீ இந்த அளவுக்கு மாறிட்டேன் ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் சேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த சைட்லாம் பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஃபேமிலி பிடிக்கணும். இல்லை ஒரு ஹஸ்பண்ட் லைக் பண்ணணும் ஓகே பாய் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அப்படி ஃபீல் பண்ண ஆசைப்படுறா. ஸோ ஜங்கு சொல்கிறாங்க நினச்சிட்டு இருக்காங்க மனசில். ஜிம் பார்க்குற என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் ஜங்கு கண்டிப்பாக வைஃப் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்கு அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஒரு 1 hour போயிருக்கும்டா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. போதும் மேம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே வாசல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கூட்டு வெளியே உட்காருக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டோர் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் கேட்குறாங்க தெரியல. ஜங்க் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாக்கா ஜங்கோட அம்மா இருக்காங்க. அம்மா நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை ஃபுட் டேட்ஸ் தான் எடுத்துருந்தா சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க. அவங்க கேட்டு சாப்பிட்றது ஓகேவானு தெரியல. அதான் மேலே எடுத்துட்டா சொல்கிறாங்கம்மா. அதுக்கே நீங்கள் எடுத்துட்டீங்க சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல அதான் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா வராங்க. வந்து ஃபுட்டாக வைக்கிறாங்க. ஸ்டடி டேபிள் இருக்காங்க வச்சிடறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் இருக்க சொல்கிறாங்க. இங்கே வாப்பா உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்லி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டு பார்க்க ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் போலயே சொல்கிறாங்க. சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு 2 பேரும் உட்காராங்க. ஜிம் பார்க்குற ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு 1 டைம் தான் வச்சுட்டு பாருங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு ஆசைட்டாங்க. இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபெமிலியராக ஆமாம் இந்த ஃபுட்டு டேஸ்ட் வந்து எங்கேயும் சாப்பிட எனக்கு ஃபுல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். எங்கே சாப்பிட்டா கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஆனால் எங்கேயும் இது சாப்பிட்ருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. பேபி எங்கே சாப்பிட்டுப்பா சொல்கிறாங்க. பேபி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வைங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பிடிச்சிருக்கு. காசு எடுத்து வைக்கிறாங்க. ஜங்கோட ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்க கேட்குறாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் படி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறேன் சாப்பிட சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் என்னதான் ஃபாரின் வந்து எனக்கு கொரியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அங்கே அந்த பர்ஃபெக்டான ஃபுட்டு கிடைக்காது. இந்த ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. ஹேண்ட்மேடாக பண்ணது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி என்ன கிஃப்ட் வாங்கி தர போகிற கேட்குறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டை உங்களுக்கு சமைச்சு கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்ட் சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிம் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜங்கு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜங்கு அப்போ பிளேட்டில் எடுத்துக்கிறாங்க. நான் எடுத்து சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லப்பா நான் எடுத்து போகிறேன் ஓகே ரெஸ்ட் எடுக்கணும் போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கும்பிடுறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப ஸ்வீட் ரொம்ப கையில் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா அவங்க பிடிச்சிருக்கா ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம ரிசன் பண்ணிடுறாங்க. வெளியே தான் நினைச்சிருப்பாங்க டோர்கிட்ட. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக உனக்கு இதை பிடிக்கும்ல இருந்தாலும் நீ மன்னிக்கணும் சரியா அப்படி சொல்லி ஜங்கு நம்ம தான் நினச்சிட்டு கிட்ட போயிடறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலாமா ஜங்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. நம்ம கிளப்புக்கு போகலாமா சொல்கிறாங்க. கிளப்புக்கா ஜங்கு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டானா சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்குக்கு எனக்கு வீக்கெண்டில் கிளப்புக்கு போகலாம் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருக்காது ஓகேவா ப்ளீஸ் ஜங்குக்கு எனக்கு வித்தவுட் வீக்கெண்ட் கிளப்புக்கு போகலாக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஜங்கு ப்ளீஸ் ஜங்குக்கு எம்டி ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாருங்கள் சாட்டர்டே தானே நாளைக்கு சண்டே டைம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அப்பா வரட்டும் ஓகேவா ஹேங்ஸ் வரட்டும் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு போரிங்காக இருக்கும் வீட்டில் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே எனக்கு வந்து ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக அன்றைக்கி
டே விட்டு சொல்றாங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க நாளைக்கு கூட்டிட்டு போகணும் சரியா சொல்றாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போற சொல்றாங்க. சரி ஓகே. இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தூங்கவா சொல்றாங்க. தூங்க சொல்றாங்க. இப்போ ஜிம் போய் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஜங் பார்த்துருக்காங்க. எவ்வளோ குழந்த மாதிரி இருக்கா, அவனோட குழந்தனமா அந்த இதில் விளையாட்டு சரியா சொல்றாங்க. எனக்கு அதான் பிடிக்கும், இங்கே உள்ள எல்லாருக்கும் நாங்கள் அதான் பிடிக்கும் உங்ககிட்ட, கண்டிப்பாக அந்த குழந்தனமான அந்த இதில் விளையாட்டு வரேன். ஸோ ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போ சார் ரொம்ப டூ மாடலாக மாறிட்டீங்க, அதுவும் அட்ரா மாடலாக இருக்கீங்க. ஜங்க் பார்த்துருக்காங்க. அதான் கியூட்டு. சரி ஜங்க் பார்த்துருக்காங்க. ப்ரொஃபைலா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சின்ன ஜங்க் மாதிரியாவே இருக்காங்க. ஜங்க் உடம்பு பார்த்தா ஹாஃப் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு தான் ஜங்க் உடம்பு விரட்டி விட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன ஜங்க் போகிறாங்க. ஆன்டி சொல்லிட்டாங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக நீ எனக்கு இவ்வளோ ஃபுட்டு குக் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரொம்ப டேஸ் ஆச்சு நான் குக் பண்ணி, அதான் சொல்கிறாங்க. ஆன்டி சொல்கிறாங்க என்ன பார்த்து கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த பையனை விட்டுட்டீங்க சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன பண்ணு கேட்குறாங்க. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே உட்கார சொல்கிறாங்க. ஜங்க் அம்மா பார்க்குறாங்க. ஜிம் ஜாப் என்ன பேசுறீங்க கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அங்கிள் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும், அப்புறம் சுகா நம்ம ஜிம் டேங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. பாரு அவன் ஜவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து வந்திருக்கா சொல்லி அந்த பையனுக்கு வெளில உட்கார முடியும் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டி ஆனால் அங்கிள் வந்து திட்ட மாட்டாங்களா சொல்கிறாங்க. அவர் திட்ட நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீங்கள் ஒரே பண்ணலாம் சொல்லி ஜங்க் கூட சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி தான் உண்மையாக அப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுது. இப்போ அவங்க சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே அவனை வந்து பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நைட்டாக ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க எனக்கு பசங்களுக்கு வெளில போகலாமா சொல்கிறாங்க. வீட்டில் ஃபுட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவுட் ஃபுட் சாப்பிடணும் ஆசை இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒன் டே விட்டு வேணாம் ஓகேவா, ஓகேவா நாளைக்கு ரெண்டு கடை வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஓ ஜங்குக்கு சொல்லி ஏன் சொல்கிறாங்க, நீங்கள் நான் சொல்கிறது பண்ண மாட்டேங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் கேட்குறதும் பண்ண மாட்டேங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம் நாளைக்கு நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. போங்க நான் கேட்டது நீங்கள் பண்ணுங்க நினச்சேன் தெரியுமா, நீங்கள் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காங்க பாரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு நீ சொல்லிட்டு பேச கூட்டிட்டு வரேன் ஓகே. எனக்கு ஒன் டே மட்டும் என் அப்பாவுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுற வரைக்கும் சார் சொல்கிறாங்க. என்ன எதுக்கு இன்ட்ரோ பண்ணுவோம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க வேலை அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலாக்கா நம்ம 2 பேர் விட்டு அப்பார்ட்மெண்ட் ஹோம் போயிடுவோமா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்ல அஜிக் சார் டீப்பாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு பாரு அப்படிலாம் போகணும் சரியா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஜிம் கேட்குறாங்க. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க இவர் ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மாறி நான் கூட்டி இப்போ பேடாக சொல்லி கேட்குறேன். ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கும் சரி எடுத்துகிட்டு போட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சரி விட்டுறாங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 8:30 ஆகுது. கரெக்டாக ஜங்கோட அப்பா வராங்க. ஜங்கோட அப்பா நம்ம சுகா அதுக்கப்புறட்டு இறந்துட்டாங்க. இந்த பக்கம் சின்ன ஜோப்பு ஆர்வமாக இருக்குது எப்படா அவங்க வருவாங்க சொல்லலான்னு சொல்லிட்டு, அது எப்படி யாரோ ஒரு பையன் வந்துட்டு ஆண்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவம் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க 4 பேர் வராங்க. இன்னைக்கு ரொம்ப டயர்டு தான் சொல்லிட்டு ஆமா சொல்லிட்டு நம்ம 4 பேர் வராங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா சொல்லிட்டாங்க. ஜங்கடாப்பா பார்க்குறேன் என்னம்மா ஃபுட்டு ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக வந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லா வந்துட்டு ஒரு டெலிஷியஸான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. அது நான் குக் பண்ண சொல்கிறாங்க. நீ குக் பண்ணி ஆமாம்மா ஆமாங்க நானே குக் பண்ணேன், நானே ஹேண்ட்மேட் ஃபுட்டாக குக் பண்ணேன், உங்களுக்கு பிடிச்ச சொல்கிறாங்க. வா சூப்பர் ஏதாவது ஸ்பெஷலாக மணிக்கே சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ சாரை புக் பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுப்பா எனக்கு தோணுச்சு சொல்லிட்டாங்க. அப்படியா ஜெகா பார்க்குறாங்க. அப்படி நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்க நானும் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கடம் வந்துட்டு ஒரு மேல் ஃபுட்டை கொடுத்து மேலே விடுறாங்க. மேலே அனுப்புறாங்க. நீங்கள் போயிட்டு ஜங்கு ஜிம்மு கொடுத்துருங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு மேலே ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு மேல் போயிறாங்க. ஜங்கு தம்பி ஜிம்மி தம்பி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு தம்பி சொல்லிட்டு அம்மா உங்களுக்கு இங்கே சாப்பிட சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மி வா சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வாவ் இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாகவே இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம்மி சாப்பிட்றாங்க. அப்படியே நம்ம கீழே பார்த்தாலமா சுகந்தா பார்க்குறாங்க. சுகந்தா ரூம் போகிறாங்க. கொஞ்சம் ரசம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வரலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜங்கோட போயிடறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சும் நம்ம டே அவங்க ரூம் போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜென்னி ஜாப் போகிறாங்க. டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்ல சொல்லிட்டாங்க. ஜாப் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நான் சாப்பிட்றேன் ஓகே சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா சொல்லிட்டாங்க. இல்லை அதில் முக்கியமான விஷயம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது ஓகே கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக விடாது சொல்லிட்டாங்க. இப்போ ஜவப்பூர் மார்க்கு போக சொல்கிறாங்க. போ சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க எப்போதுமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜவப்பூர் மார்க் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்னு பார்க்குற நம்ம சொல்லிட்டாங்க. சொல்லி ஜென்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பேச சொல்லிட்டாங்க. பாருங்க ஜென் ஃபர்ஸ்ட் ஆல் வீட்டுக்கு ஒரு பாசம் வராங்க. ஒர்க் முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க ரிலாக்ஸாக இருக்க விட சரியா சொல்லிட்டாங்க. இல்லை அது இம்பார்ட்டன்ட் விஷயம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்ல கேட்குறேன் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜென்னும் சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இப்போ ஜங்கடமா தான் ஃபுட் சர்வ் பண்ணாங்க டேபிளில். இவங்களாம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அவங்க வெயிட் பிளேட்டில் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. யாராவது உட்காராங்க. எங்கே ஜங்கு வந்து கடை வீட்டுக்கு என்னாச்சு வீட்டுக்கு வந்துட்டா கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறவங்க வந்துட்டா சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே எனக்கு ஆகணும் சொல்கிறாங்க. கூப்பிடுங்க டின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கடம் பார்க்குறீங்களா அவங்க சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறீங்க அவன் சாப்பிட்டான் அவனுக்கு நான் ஃபுட்டு மேலே கொடுத்துட்டா சொல்கிறாங்க. ஏன் சொல்லி ஜங்கடப்ப கேட்குறாங்க. நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இப்போ முன்னே தானே சாப்பிடுவோம் கூப்பிட்டா நான் அவனை பார்க்கவே சொல்கிறாங்க. அவன் சாப்பிட்டுட்டாங்க ஓகே டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க பாரு சொல்லிட்டு என்னோட ஜக்கட மாதிரி இதை பார்த்து முறைக்கிறாங்க. சின்ன கொஞ்சம் பயம் வந்துட்டு ஆண்டி சொல்லிட்டாங்க பாரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டோம் ஓகேவா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட சொல்றாங்க. இப்போ நம்ம இன்னும் சரியானது சொல்றாங்க. இப்போ ஃபைன் தான். ஜங்கோட எனக்கு ரொம்ப பசிக்குது மட்டும் சர்வ் பண்ண சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கூட எனக்கு சர்வ் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டே நான் நம்ம சொன்னது கூப்பிட சுகா 3 பேர் ஃபுட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுருக்காங்க. இப்போ டே பாக்குறாங்க இவன் ரொம்ப கெட்டு போயிட்டான் சொல்றாங்க. யாரும் சொல்றாங்க ஜவுக் தான். முன்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தான் சாப்பிடுவோம் பண்ணுவான். இப்போ பாத்தீங்கன்னா சொல்றாங்க சரி ஓகே நம்ம சாப்பிட்டு போய் பாத்துக்கலாம் சரியா சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டு இப்போ 3 பேர் பேசி சாப்பிட்டுருக்காங்க. அம்மா நீங்க ரொம்ப டேஸ்க்கு குக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா சொல்றாங்க. அப்படியே என்ன பண்ணா சாப்பிட சொல்லி கூட வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுறாங்க. ஜெவு பார்த்தா சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. டே பாக்குறேன் என்னாச்சு சாப்பிட சொல்றாங்க. அது சொல்றாங்க ஜின்னு நம்ம ஜப்பு நம்ம பாக்குறாங்க. ஜின் ஜவு சாப்பிடுங்க சொல்றாங்க. ஆண்டி சொல்றாங்க சாப்பிடுங்க சொல்றாங்க. சரி பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு பாக்குறாங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நல்லா சாப்பிட சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. ஜின்னு பாக்குறீங்க நான் டேஸ் குக் பண்றதுனால கேட்கறாங்க. அப்படி இல்லை ஜின் ஓகே அம்மாவோட ஹேண்ட்மேட் ஃபுட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகேவா அது யாரோட கையில வராது சொல்றாங்க. எனக்கு ஆமா அது யாருக்கு குக் பண்ணாலும் டேஸ்ட் வராது சொல்லிட்டு சொல்றாங்க. சின்னமே சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குலாம பாக்குறாங்க. எங்க சொல்றாங்க சொல்லுமா சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட பேச சொல்றாங்க. பேசாமா சொல்றாங்க. எல்லாருக்கிட்டையும் பேச சொல்றாங்க. இப்போ நான் பாக்குறேன் என்னாச்சுமா அப்படி இருக்கிறேன் எல்லாத்தையும் சீரியஸ் சொல்லிட்டு நம்பி கேட்கறாங்க. இல்லடா சீரியஸ் இல்ல சொல்றாங்க. ஜின்னு ஜெவ பாக்குறாங்க. சீரியஸான விஷயம் தான் சொல்றாங்க. ஜெவ பாக்குறேன் என்ன சீரியஸான விஷயம் கேட்கறாங்க. அது சொல்றாங்க. ஜங்குலாம பாக்குறாங்க. பாருப்பா ஜெவ சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜவாப் தாண்டி உங்க பாருங்க நீங்க சொன்னா பொறுமையா சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன் அப்படி சொல்றாங்க. இப்போ டே பாக்குறீங்க என்ன பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா உனக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கா கேட்கறாங்க. நான் அவனும் தப்பெல்லாம் பண்ணல சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க தப்புன்னு ஜவுங்க தான் சொல்றாங்க. ஜவுங்க தப்பான நான் என்ன பண்ணா சொல்றாங்க கூட அப்பா கேட்கறாங்க. ஜவாப் பாக்குறாங்க என்ன சொல்ற ஜவாப் கேட்கறாங்க. இப்போ நம்ம ஜவாப் தான் ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க சொல்றாங்க. இப்போ ஜின்னு பாக்குறாங்க ஆமா சொல்றாங்க. ஜவுங்க அம்மா ஒரு வாரம் பாத்துருக்காங்க. ஏப்பா சொல்றாங்க பாருங்க அடி நீங்க பொறுமையா சொல்றாங்க. இப்போ நாங்க சொல்றோம் அங்கிள் சொல்றாங்க என்னப்பா சொல்றாங்க. ஜவுக்கு நம்ம யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ணிட்டோம்டா சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு ஜவுங்க பேர் வச்சுட்டாங்க. அங்க பாரு ஜவுக்கு என்ன சொல்ற கேட்கறாங்க. ஆமா அங்கிள் நம்ம யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ரெபுடேஷன் இருக்கு அதாவது மறந்துட்டு அவன் படம் யாரும் பையனை மேரேஜ் பண்றாங்க சொல்றாங்க. இழந்துக்கு ஆமா ஆன்டிமே எதுவுமே சொல்லாம அந்த பையனை விட்டுட்டாங்க சொல்றாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்த்துருக்காங்க கடவுளே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கோட பாக்குறாங்க. ஏமா ஜவாப் சொல்ல உண்மையா கேக்குறாங்க. அதுதான் சொல்றாங்க சொல்றாங்க. சிவா பாக்குறாங்கம்மா என்னமா அதெல்லாம் கேக்குறாங்க. அங்க பாரு அவன் சடனா மேரேஜ் பண்ணிட்டான் சொல்றாங்க. அது எப்படி நம்மகிட்ட கேட்காம சொல்றாங்க. நம்ம இத்தனை பேருக்கும் நம்ம ஃபேமிலி இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிமா அவனுக்கு 3 ஹேங்ஸ் இருக்கும். அப்பா அம்மா இருக்காங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கும். அதை எப்படி சொல்லாம கிளம்ப போய் மேரேஜ் பண்ணிட்டு வருவான் கேக்குறாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. அவனுக்கு நான் சொன்னேன் அவன் ரொம்ப கொஞ்சம் மாறிட்டால சொல்றாங்க. அவனுக்கு சில கூட கொஞ்சம் கெடுத்து வச்சுட்டு அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றது எதுவுமே கேட்கறது இல்லை. நம்ம மட்டும் நம்ம 3 பேர் ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு தனியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ சுகா பாக்குறாங்க. அது சொல்றாங்க சுகா நீதான் அவனுக்கு கரெக்டா இருப்ப நீதான் கரெக்டா அவனை வார்னிங் பண்ணுவேன் கூப்பிட சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பாக்குறாங்க. பாரு எனக்கு கேட்காம அப்படி மேரேஜ் பண்ண கூட்டிட்டு வந்தா எப்படி உள்ள விட்டா கேக்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பாருங்க அவன் மேட்ச் போய் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு எனக்கு பண்ண முடியும்னு சொல்றாங்க. பாருமா எனக்கு கேட்காம யாரோ ஒரு பையனை யாரோ தெரியாத ஒரு பர்சன் எப்படி போய் அனுப்பணும் வீட்டுக்குள்ள சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க ஜவுக்கு எது பண்ணாலும் யோசிச்சு முடிவு பண்ணிப்பா சொல்றாங்க. இப்போ சுகா பாக்குறாங்கம்மா இப்படி சொல்லிதான் அவன் நிறைய கேட்டு போயிட்டாங்க சொல்றாங்க. அது நீங்க அவனுக்கு சப்போர்ட்ல பண்ண மாட்டீங்க ஏதாச்சும் சார் உங்களுக்கு சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறாங்க எனக்கு ஏதாச்சும் தெரியல ஆண்டி வந்துட்டு என்கிட்ட ஜவுக்கு ஷவுட் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குறாங்க என்னமா சொல்றாங்க அப்படி கேட்கறாங்க. அதுதான் சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குற மாதிரி இருக்கு. ஜோ பாக்குறாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் கூட பயந்து போயிட்டு ஆண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷவுட் பண்ணிட்டாங்க அந்த பையனுக்காக தான் சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குறாங்க அப்படி இல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ரஞ்சித் பாக்குறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் போய் கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. இப்போ ஜங்கோட எனக்கு யாரும் தெரியாத பர்சன் அக்செப்ட் பண்ண முடியாது சரியா சொல்றாங்க. நம்ம பேர் நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் அவங்க அப்பா அம்மா நம்ம இருக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க 3 ஹேங்ஸ் இருக்காங்க பிரதர்ல இருக்காங்க இத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு. எனக்கு லவ் பண்ற ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேவா. அவனுக்கு லவ் பண்றா ஒரு பர்சன் பிடிச்சிருக்கா ஸ்டேட்டஸ்ல பார்க்கவே மாட்டேன் உனக்கே தெரியும். அவங்க வீட்டு கூட சொல்லிருக்காங்க நம்ம கிராண்டா மேரேஜ் வச்சிருக்கோம் கிராண்டா மேரேஜ் பண்ணி வச்சுக்க போறோம். இது இருக்காங்க தெரியாம பண்ணணும் சொல்றேன் யார்ட்டும் எல்லாமே மேரேஜ் பண்ணி பாச கூட்டு வச்சுட்டா என்ன அர்த்தம் அவங்க கேட்கறாங்க. அது சொல்லிட்டாங்க அப்படி இருக்காங்க நாங்களா இருக்கோம் சொல்லி கேட்கறாங்க. ரஞ்சித் பாக்குறாங்க இந்த டைம் நான் ஜாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணிருக்கான். இது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா விட முடியாது சரியா சொல்றாங்க. யாருன்னு தெரியாத பர்சனை சரியில்லாம அக்செப்ட் பண்ண முடியாது ரொம்ப தப்பு அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா போல அப்படி சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் சொல்றாங்க. எடுத்துக்கோ ஒரு ப்ரொஃபஸர் இருக்கு அவர் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் வந்து லெசன் எடுக்கிறான் அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யோசிக்காம முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சங்கடா இல்லப்பா அவனோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நம்மள சொல்லாம மேரேஜ் பண்ண முடியும் அப்படி கேட்கறாங்க. நீ எப்படி வீட்டுக்கு அலோவ் பண்ண கேட்கறாங்க. எங்க அதை கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்றாங்க. இப்போ ஜங்கட அப்பதான் ஒரு மேடு கூப்பிடுறாங்க. சார் சொல்றாங்க வாங்க நீங்க போயிட்டு ஜங்கு கூட்டிட்டு அந்த பையன் கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. எங்க மேடம் அவங்க சாப்பிட்டு தூங்கிப்பாங்க சொல்றாங்க. பாரு பஸ் கூட்டிட்டு வர சொல்றாங்க. இந்த பக்கம் மேடம் மேல வராங்க. மேல வந்துட்டு ஜங்கு தம்பி சொல்லிட்டு பண்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்கு ஆக்சுவலா மொபைல் கேம் விளையாடிருப்பாங்க. ஜங்கு வந்து பெட்ல உட்காந்துருப்பாரு. அவர் மேல அவர் செஸ்ட்ல ஜிம்மின் வந்து சாஞ்சு உட்காந்துருப்பாரு. கியூட்டா 2 பேரும் மொபைல கேம் அப்ளை பண்ணிருப்பாங்க. இப்போ ஜங்கு பாக்குற 1 செகண்ட்ஸ் ஏஞ்சி வராங்க. யாரு கேக்குறாங்க. ஜங்கு தம்பி அப்பா அவங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க சொல்றாங்க. எனக்கு காமா அப்பா உங்களையும் நீ கூட்டு வந்த பையனே சொல்றாங்க. அவன் பேர் ஜிமின் அப்ப ஜங்கு சொல்றாங்க. ஓகே தம்பி நீங்க 2 பேர் கீழே வாங்க அப்படி சொல்றாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் சொல்றாங்க என்ன ஜங்கா சொல்றாங்க. கீழே படமா சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க. பாரு பயப்படாத பேருக்கு யாரும் நான் இருக்கேன் நீ வா சொல்றாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு சொல்றாங்க. பயப்படாத வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க.
இந்த பக்கம் ஜங்கோட அம்மா தான் பாருங்க, நீங்க ஹார்ஷா பேசுறாதீங்க, நம்ம பேசலாம் சரியா சொல்றாங்க. அம்மா அங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ஜங்குக்கு, நீங்க திட்டுவீங்க, ஆனா இப்ப எதுக்காக சொல்லி கேக்குறாங்க. ஜங்கோட அம்மா தான் அங்க பாருப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி டேக்கு ரொம்ப கோவம் வருது, இல்ல இந்த விஷயம் நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் சொல்றாங்க. எப்படி பண்ணலாம் அப்படி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஜங்கு கீழே வந்துருக்காங்களா அப்படி சொல்லி ஜங்கு ஜிம்முக்குள்ள இருக்காங்க. ஜங்குக்குள்ள ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜிம் பாக்குறாங்க, அங்க பாருங்க நம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குல வந்துருக்காங்க. அந்த பையன் கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ம பாக்குறாங்க, ஜிம் பார்த்தா ஜங்குக்குள்ள ஒளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க யாரும் ஹார்ஷா பேசுறாதீங்க, பயப்படுவாங்க சொல்லி சொல்றாங்க. இப்போ சின்ன நம்பிருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஜெவ பாக்குறாங்க, அந்த புதுசா அவங்க பையன் ஆண்டி சப்போர்ட் பண்றாங்க, அது ஏறி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாருக்குமே கோவம் வந்துட்டு இருக்கு. ஃபைனலா ஜங்குள்ள இருக்காங்க. அப்பா கூப்பிட்டீங்களா கேக்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பதான் உன் மனசுல நினைச்சிட்டு கேக்குறாங்க. பாஸ் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா சொல்லி கேக்குறாங்க. யாரும் பையனை கூட்டிட்டு வந்து ஒரு ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன், எங்க பர்மிஷன் இல்லாமல் எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன், எப்படி கூட்டிட்டு வந்து இருக்கலாம் கேக்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் எட்டி பாக்குறாங்க. அங்கிள் உங்களுக்கு பிடிக்கல போயிடுவா கேக்குறாங்க. என்ன சொல்லிடலாம் திரும்பி பாக்குறாங்க. இப்போ ஜிம்ல பேச வந்து எட்டி பாக்குறாங்க. எப்படி ஜங்கோட அம்மாட்ட பேச எட்டி பாத்துட்டு போறோம். அதே மாதிரி ஜவுக்கு இருந்துகிட்டு எட்டி பாக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கல நாங்க போயிட வா வீட்டு ஜிம் கேக்குறாங்க. இப்போ ஜங்கூட பாக்குறாங்க. பார்ப்பா என்ன பேசுறதா சொல்றாங்க. இல்ல ஆண்டி ஒருவேளை அங்கிளுக்கு பிடிக்கல, ஜங்கூட பிரின்ஸ்க்கு பிடிக்கல, நாங்க போயிட்டோம் ஓகேவா, நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யாரும் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜங்கூட போற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நீ யாரு கேக்குறாங்க. என் பேரை சொல்லிட்டாங்க. ஜங்கு பாக்குறாங்கன்னு செகண்ட். அப்பா இவன் பேர் வந்து ஜிமின் பார்க் ஜிமின் அப்படி சொல்றாங்க. எஸ் இவன் பேர் பார்க் ஜிமின் ஓகேவா, இவன் ஃபாரின்ல இருக்கான், ஃபாரின்ல வந்திருக்கான் படிக்கிறதுக்காக ஓகேவா, எனக்கு ஸ்டூடெண்ட் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணேன், சுச்சுவேஷனால சடனா மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குறீங்க என்ன கேக்குறாங்க. இவன் பேர் பார்க் ஜிமின் ஓகேவா, இவன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸ்டூடெண்ட் ஓகேவா, லவ் பண்றேன், சம் சுச்சுவேஷனால மேரேஜ் பண்ணிட்டேன், எங்க ஃபேமிலி எல்லாருமே ஓகே இன்ட்ரோ பண்ண கூட்டிட்டு வந்தேன் அப்படி ஜங்கு சொல்றாங்க. நான் இங்க தானே இருக்கணும், எனக்கு சுச்சுவேஷனால மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா, நீங்க யாரும் கோவப்படாதீங்க, அப்படியே கோவப்படாங்க, என்ன கோவப்படாங்க, அவங்க கோவப்படாங்க ஓகேவா, என்ன சொல்றாங்க குழந்தை மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாமே சொல்லிச்சுக்கா நம்ம 3 பேரும் அமைதிட்டு இருக்காங்க, உறைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோட பாக்குறாங்க. அது சொல்றாங்க, உங்களோட அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்களா கேக்குறாங்க. ஆமா அங்கிள் ஃபாரின்ல இருக்காங்க, நானும் ஃபாரின்ல தான் படிக்கிறதுக்காக அங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சொல்றாங்க. இல்ல தெரியாது, அது சுச்சுவேஷன் தான் நடந்துச்சு, அதனாலதான் ஐம் சாரி உங்களுக்கு எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேங்க, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குறாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல அப்படி ஜங்கோட அப்பா அமைதியா எதுவும் பேச மாட்டாங்க. ஜின்னுக்கு ஜோக புரியவே இல்லை, விட தலை வெடிச்சிட்டு போல ஜின்னு சொல்றாங்க. இப்போ ஜெவ் பாக்குறாங்க. ஜவாப் சொல்றாங்க. என்ன நடக்க சொல்றாங்க. புரியல பாத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜின் பாக்குறாங்க. நீ எப்படி பாருக்கா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜிம் சொல்றாங்க. நான் ஜம் கூடயே ஃபர்ஸ்ட் பிரதர் ஓகேவா, பேரு கிம் நாம்ஜின் சரியா சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. நைஸ் டு மீட் யூ ஹேங் சொல்றாங்க. இப்போ நம்ம நாம்ஜின் ஓகே சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இப்போ நம்ம சுகா கேக்குறாங்க. என் பேர் ஒரு மின்னு சரியா சொல்றாங்க. அப்படியா ஓகே நைஸ் டு மீட் யூ ஜிம் தான் அவங்க ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இப்போ அவங்க சுகாம ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இப்போ ஒரு மாட்டே இப்போ ஜிம் கேக்குறாங்க. நீங்க சொல்றாங்க. டே மட்டும் 1 ஸ்டெப் முன்னாடி வராங்க. ஜிம்முக்கு அதை பார்த்து பயந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு நம்ம ஜங்கு முன்னாடி. இப்போ நம்ம ஜிம்ல ஆடை பிடிக்கிறாங்க. ஜங்கு முன்னாடி அவர் ஆடை வச்சு எடுக்கிறாங்க, எடுத்து முன்னாடி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குற நீங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் டைட்டா ஹக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. ஜெவப்பட ஒரு மாதிரி என்ன பண்றாங்க டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே டைட்டா ஹக் பண்றாங்க. எப்படி இருக்கா கேக்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க. பாருங்க உங்களுக்கு எனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இல்ல நான் நார்மலா கேக்குறேன், உங்களுக்கு எனக்கு தெரியாது ஓகேவா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நீங்க எப்படி இருக்கா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜிம் சொல்றாங்க. உங்க அப்பா நல்லா இருக்காங்களா. நல்லா இருக்காங்க ஜிம் சொல்றாங்க. ஓகே ஜங்கு அப்படியே வந்து ஹக் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம சுகா நம்ம லைட்டா ஸ்மைல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா ஜங்கோட அம்மா பாக்குறாங்க. உங்க ஹாப்பினஸ்க்கு தான் ரீசனா ஆசிட்டு அவங்க பாத்துருக்காங்க. ஃபைனலி ஹாப்பி ஆயிட்டேன், இதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு அது ப்ராப்ளம் வரலாம் நினைக்கிறேன். ஜங்கோட அப்பா பார்த்துருக்காங்க. ஏமா இப்போ ஹாப்பியா கேட்குறாங்க. நான் ஹாப்பி தாங்க ஜங்கோட அம்மா சொல்றாங்க. சின்ன கொஞ்சம் புரியவே சுத்தமா. இப்போ நம்ம பாக்குறாங்க. அம்மா நீங்க ஹாப்பியா கிட்ட வராங்க. இப்போ சுகா வராங்க. நான் ஹாப்பிடா சொல்றாங்க. ஏன் நீங்க செலவு கேட்குறாங்க. இல்ல எங்க பார்த்து சர்ப்ரைஸா தண்ணி நினைச்சேன்னு சொல்றாங்க. ரொம்ப மாறிட்டாலம்மா சொல்றாங்க. ஆமா சின்ன வயசுல பாக்குறதுக்கு கொடுக்க முழுக்க ரொம்ப அழகா இருப்பா, இப்போ பார்த்தா சொல்றாங்க. ஆமா இப்போ ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டான், ரொம்ப வேற மாதிரி ஆயிட்டா சொல்றாங்க. இப்போ பார்த்தாலும் அழகா இருக்கா சொல்றாங்க. ஆமா ஏஞ்சல் ஆச்சு ஜங்கோட அம்மா சொல்றாங்க. ஆமா உங்களோட ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா ஹாப்பி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட டேவ் குடிச்சு விடுறாங்க. டெஜிமெண்ட் இருந்து கொஞ்சம் தள்ளி வரா சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. இவனுக்கு ஒருத்தான் பஸ் வர ஆகும் சொல்றாங்க. புரியவே இப்போ எதுக்கு டே ஹக் பண்ண வச்சு பார்த்துருக்காங்க. ஜிமின் தான் ஜங்கா அம்மா சொல்றாங்க. எனக்கு இவங்க ஹக் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு சொல்றாங்க. ஃபெமிலியரா ஆமா இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹக் பண்ண மாதிரி இருக்கு ஜிம் சொல்றாங்க. ஜங்க் பாக்குறாங்க. இப்பதான் வந்திருக்கா ஃபாரின் இந்த ஊருக்கு இந்த கண்ட்ரிக்கு உனக்கு எப்படி சொல்றாங்க. அப்படி ஃபீல் ஆச்சு சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. ஜங்க் அவங்க எதுவுமே ஞாபகம் இல்லை கேட்கறாங்க. எதுவுமே ஞாபகம் இல்லை ஜங்க் சொல்றாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே சொல்லிட்டு டே கொஞ்சம் தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிவா நம்ஜெல்லாம் பாத்துருக்காங்க. பாருப்பா சொல்றாங்க. சொல்றாங்க ஹாப்பி மேரி லைஃப் சரியா சொல்றாங்க. அது சொல்றாங்க ஹாப்பி மேரி லைஃப் ஓகே ஹாப்பியா இருந்து வீட்டுல சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம
ஜிமின் பார்க்குறாங்க. உங்க எல்லாருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்க எல்லாருக்கும் ஓகே தான், ஓகே ஒரு ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கோட அப்பா பார்க்குறீங்க மேரேஜ் சொல்லிட்டாங்க, அரேஞ்ச் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. ஜம்கா என்ன சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க பாரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஓகே சொல்லிட்டாங்க. என் ஜம்கு சொல்லிட்டாங்கப்பா சொல்லிட்டாங்க மேரேஜ் ப்ராப்பராக சொல்லிட்டாங்க, ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கப்பா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. ஓகே கிராண்ட் பேரண்ட்ஸ் வர சொல்லிட்டாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டாங்க. ஓகே 1 வீக் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா, மேரேஜ் எது சொல்லிட்டாங்க எல்லாமே வைக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எங்க கிராண்டா சொல்லிட்டாங்க, நீ எப்படி நினைக்கிற அப்படி பண்ணலாமா ஓகே, ரொம்ப கிராண்டா சொல்லிட்டாங்க. இப்போ சொல்ல பார்க்குறேம்மா நீங்க சொல்லுங்க எப்படி மட்டும் சரியா, நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சின்னக்கும் ஜெவப்பு சுத்தமாக புரியல, யார் இந்த பையன் எதுக்காக இப்படி எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. இப்போ கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனை பார்த்துட்டு ஏன் அமைதி ஆகுறாங்க அப்படின்னு புரியல. இப்போ ஜம்கோட பக்கத்துல வராங்க, நீ ஹாப்பியாக இருக்கு சரியா சொல்லிட்டாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க, நான் அவங்களை பார்த்து பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட்ல, இப்போ பார்த்தா சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கோட போய் பார்க்குறாங்க, அது என்ன பார்த்து பயந்துட்டேன். ஆமா நான் ஸ்டார்டிங்ல பயந்துட்டேன், எனக்கு திட்டுவீங்க, நாங்கள் வந்து போயிடலாம் நினைச்சு சொல்லிட்டாங்க. இல்லை இது உன்னோட ஹோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. என்னோட வீடு என்னோட வீடு தான் ஓகே, ஹாப்பியாக இருக்கணும். உள்ள அம்மா நல்லா இருக்காங்க சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஓகே உள்ள அப்பா நல்லா இருக்காரா, நல்லா இருக்காங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜம்கோட அப்பா சொல்லிட்டாங்க, ஜிம்னுக்கு புரியல எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க கைண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா அதை சொல்லிட்டாங்க, ஜவுக்கு டைம் ஆகுது இப்போ கூட்டிட்டு படுத்து தூங்க சரியா சொல்லிட்டாங்க. மார்னிங் பேசலாம் சொல்லிட்டாங்க, நாளைக்கு வீக்கெண்ட் லீவ் தானே பேசலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜவுக்கு தான் ஜிமின் பழமா சொல்லிட்டாங்க. போல ஜம் காசுட்டு போயிடுறாங்க இந்த பக்கம். நம்ம நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கம்மா சொல்லிட்டாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன ஜவுக்கு பார்க்குறாங்க, பாருங்க சொல்லிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, நீங்கள் சொல்லுங்க தயவுசெய்து சொல்லிட்டாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க, எதுவும் இப்போ நம்ம இவங்க